நம்ம கிச்சனில் இன்றைக்கி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். அதுவும் பிரியாணி. பிரியாணினா நம்ம நார்மலாக எப்போவுமே நிறைய பிரியாணி நம்ம சேனலில் போட்டிருக்கோம். இந்த பிரியாணி வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தலப்பாக்கட்டி ஸ்டைலில் பண்ண போகிறோம். பொதுவாகவே எல்லாருக்குமே தலப்பாக்கட்டி பிரியாணினா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த டேஸ்ட். அதே மெத்தடில் நம்ம வீட்லையும் தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ண போகிறோம். இந்த பிரியாணி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக இனிமேல் தலப்பாக்கட்டி பக்கமே போக மாட்டீங்க. அந்தளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கிற ஒரு பிரியாணி தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் ஒவ்வொரு பொருளும் கரெக்டான அளவில் எப்படி போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம தலப்பாக்கட்டி பிரியாணி எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். 1 கிலோ அளவில் பிரியாணி பண்ணுறதுக்கு நான் வந்து குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு நெய் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் மட்டும் இல்லை, இது கூட எண்ணெயும் சேர்த்துக்கலாம். 100 மில்லி எண்ணெய் இதில் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் பொதுவாகவே நெய்னா யாருக்குமே பிடிக்காது. சரி, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் நிறைய வீடியோவில் கேட்டிருக்கீங்க நெய் சேர்க்கலை அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இன்றைக்கி நம்ம நெய் சேர்த்து தலப்பாக்கட்டி பிரியாணி பண்ண போகிறோம். 100 ml எண்ணெய் ஊற்றியிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுமே 3 பெரிய வெங்காயத்தான் வெட்டியிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். பட்டை கிராம்பு எதுவுமே நம்ம இதில் போட்டு தாளிக்க போகிறது கிடையாது. தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நம்ம சாப்பிட்றப்போ ஒரு பட்டையோ கிராம்போ எதுவுமே கண்ணில் தெரியாது. எதுக்காகனா அவங்க எல்லாத்தையுமே அரைச்சி பவுட்ரு பண்ணி தான் சேர்த்துப்பாங்க. அதனால தான் நானும் தாளிக்கிறதுக்கு போடலை. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளேயே நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்துடலாம். வெங்காயம் வதங்குறதுக்குள்ளே நம்ம பிரியாணிக்கு மசாலா ரெடி பண்ணிவிட்டு வந்துடலாம். 2 பிரிஞ்சி இலை, 10 கிராம்பு, 2 அன்னாச்சி பூ, ஒரு 10 ஏலக்காய், 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 ஸ்பூன் மல்லி, 3/4 ஸ்பூன் ஜீரகம், 3/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு 10 போல் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். அப்புறம் பட்டையும் பார்த்திங்கன்னா அதே அளவுக்கு 10 எடுத்திருக்கேன். இப்போ இதை நம்ம பவுட்ரு பண்ணிக்கலாம். வறுத்தெல்லாம் பவுட்ரு பண்ண வேண்டாம், இப்படியே பச்சையாகவே பவுட்ரு பண்ணிக்கலாம். 1 கிலோவுக்கு தகுந்த மாதிரி மசாலா இது. இந்த அளவு தான் 1 கிலோவுக்கு கரெக்டாக இருக்கும். அதே போல் நீங்கள் 1/2 கிலோ செஞ்சிங்கன்னா இதில் பாதியாக சேர்த்துக்கணும். 1 கிலோவுக்கு நான் 10 போட்டேன்னா நீங்கள் 1/2 கிலோவுக்கு 5 சேர்த்துக்கணும். இந்த மாதிரி நீங்கள் பாதியாக பிரித்து 1/2 கிலோவுக்கு செஞ்சுக்கணும். அதே போல் இப்போ நான் 1 கிலோவுக்கு தகுந்த மசாலா இப்போ எடுத்திருக்கேன். எல்லாமே இப்போ அரைச்சி பவுட்ரு பண்ணிக்கலாம். அடுத்து புதினா மல்லித்தலை ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்திருக்கேன். அப்புறம் பச்சை மிளகாய் 5 எடுத்திருக்கேன். காரத்தை பொறுத்து நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க. இதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுமே பச்சை மிளகாய், புதினா மல்லித்தலை பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 1 2 3 4 5 இதில் 5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா மற்றதை சேர்த்துக்கணும். இஞ்சி பூண்டு போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம பவுட்ரு பண்ணோம் இல்லையா, அந்த மசாலா இதில் சேர்த்துடலாம். எல்லாமே நான் சேர்த்துக்கிறேன். நான் கரெக்டாக 1 கிலோவுக்கு அளவாக தான் எடுத்தேன், அதனால் அதை சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா வதக்கிடலாம். இப்போ இதில் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நமக்கு பச்சை மிளகாயில் இருக்க காரமே போதும் அப்படின்னிங்கன்னா நீங்கள் மிளகாத்தூள் சேர்க்க தேவையில்லை. இல்லை இதில் கொஞ்சம் காரம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் சிக்கன் சேர்த்துடலாம். 1 கிலோ சிக்கன் இந்த மாதிரி நல்லா பெரிய பீஸாக எடுத்து சேர்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போயுமே பீஸ் வந்து பெருசாக இருந்தால் தான் நம்ம பிரியாணி செய்கிறப்போ குழஞ்சி போகாமல் இருக்கும். நீங்கள் சின்ன சின்ன பீஸாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா கறி வந்து குழஞ்சி போயிடும். இதையும் நல்லா கலந்துடலாம். இப்போ உப்பு சேர்த்துடலாம். சிக்கனுக்கு நான் எப்பயுமே சொல்கிறது தான், முன்னாடியே உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இது சிக்கனில் உப்பு பிடிச்சி வேகும். அதனால் உப்பு முன்னாடியே சேர்த்துருங்க. அடுத்து 2 தக்காளி, 2 தக்காளி சேர்த்துக்கோங்க போதும். அடுத்து தயிர் சேர்த்துடலாம். 100 மில்லி தயிர் சேர்த்துக்கிறேன். அடுத்து லெமன் ஊற்றிக்கலாம். 1 லெமனோட சாறு இது. இப்போ இதை எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வேக வைக்கணும். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை மூடி வச்சிடலாம். இப்போ எல்லாமே கலந்து விட்டுட்டோம். சிக்கன் வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் மூடி வச்சிடலாம்.
சிக்கனில் தண்ணி விட்டு வெந்து எண்ணெய் தெளிஞ்சு வந்திருக்கு. இந்த மாதிரி தான் வதக்கி எடுத்துக்கணும். நல்லா அந்த தண்ணியெலாம் வற்றி மேலே எண்ணெய் தெளிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா, அந்த மாதிரி வதக்கிக்கணும். இப்போ இதில் அரிசி சேர்த்துருவோம். நான் வந்து 1 கிலோ சீரக சம்பா அரிசி, சீரக சம்பாவில் தான் தலப்பாக்கட்டி பிரியாணிலாம் பண்ணணும். இது வந்து சீரக சம்பா அரிசி தான் நான் எடுத்திருக்கேன். இது வந்து 1 கிலோ அரிசி 15 நிமிஷமாக ஊற வச்சு எடுத்திருக்கேன். இப்போ இதை சேர்த்துடலாம். தண்ணியை வடிச்சிட்டு அரிசியை சேர்த்துக்கோங்க. அரிசி போட்டதுக்கப்புறமா நல்லா அந்த மசாலோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா மசாலோட சேர்த்து நல்லா கலக்கிற மாதிரி நல்லா கலந்து விடணும். நான் வந்து இதை பாத்திரத்தில் தான் இந்த பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். நீங்கள் எல்லாம் வந்து 1 கிலோ பிரியாணி குக்கரில் எப்படி செய்கிறது அப்படின்னு கேட்டதுனால தான் நான் இன்றைக்கி குக்கரில் செஞ்சிட்ருக்கேன். ஆனால் குக்கரில் செய்கிறத விட பாத்திரத்தில் செய்கிறது தான் எனக்கு என்னமோ ஈஸியாக தெரியுது. குக்கரில் செய்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா குக்கர் வந்து அகலமாக இருக்காது இல்லையா. அந்த நம்ம பிரியாணி பாத்திரம்னா கொஞ்சம் அகலமாக இருக்கும், கிண்டுறதுக்கெலாம் நல்லா வசதியாக இருக்கும். அதனால் அது ஈஸியாக இருந்துச்சு. இந்த குக்கர் வந்து கொஞ்சம் உயரமாக இருக்கிறதுனால அகலம் கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு தண்ணி சேர்த்துக்கணும். ஒரு 2 நிமிஷம் கிட்ட நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கிலோ அரிசி வந்து இந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் அரிசி இருந்தது. அதில் தான் இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். 1 கிண்ணம் அரிசிக்கு 1 கிண்ணம் தண்ணி தான் சேர்த்துருக்கேன். சிக்கன் எப்படி வேகும் அப்படின்னு நினைப்பீங்க. நம்ம வதக்கி விட்டோம் இல்லையா ஒரு 10 நிமிஷமாக, அதுலேயே சிக்கன் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இந்த அரிசி சேர்ந்து வேகிறப்போ நல்லா மொத்தமும் வெந்துடும். அதனால் 1 கிண்ணம் போதும். 1 கிலோ அரிசி வந்து அந்த கிண்ணத்தில் 1 கிண்ணம் இருந்ததுனால அந்த 1 கிண்ணம் அரிசிக்கு 1 கிண்ணம் தண்ணி சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இப்போ உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு. முன்னாடி சிக்கனுக்கு உப்பு போட்டோம், அந்த உப்பு பத்தலை. இப்போ கொஞ்சம் உப்பு வந்து நீங்கள் பார்த்துட்டு சேர்த்துக்கணும். போட்டதுமே குக்கர் மூடி போட வேண்டாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா குக்கர் மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சதுமே லைட்டாக ஒரு கிண்டி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டுடலாம். குக்கர் மூடி விசில் போட்டாச்சு. இப்போ தம் போட்டுக்கலாம். ஒரு தோசைக்கல் வச்சுக்கோங்க. தோசைக்கல் வச்சுட்டு தோசைக்கல் சூடானதுமே குக்கரை தூக்கி மேலே வச்சிடலாம். தோசைக்கல் வச்சு குக்கர் தூக்கி மேலே வச்சாச்சு. இப்போ வந்து அடுப்பை சிம்மில் வச்சுட்டேன். நான் நல்லா சிம்மில் வச்சுட்டேன். இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு 10 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்துட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கணும். விசில்லாம் இதில் வராது. ஏன்னா நம்ம வந்து சிம்மில் வச்சு தோசைக்கல் மேலே தம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இதில் விசில் வராது. 10 நிமிஷம் கரெக்டாக டைம் பார்த்துட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அந்த ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மறுபடியும் கிளறி விட்டு மறுபடியும் நீங்கள் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்து பார்க்கலாம். விசில் விடுற மாதிரி இருந்துச்சுன்னா தோசைக்கல் வைக்க வேண்டாம். அப்படியே நீங்கள் டைரெக்டாக விசில் விட்டுக்கலாம். ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும். 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணி இப்போது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு, நல்லா வெந்திருக்கு. அரிசி குலையாமையும் சூப்பராக வந்திருக்கு. இந்த மாதிரி நீங்கள் தம் போட்டுக்கிட்டிங்கன்னா குக்கரில் குலையவே குலையாது, நல்லா இருக்கும் அரிசி. சிலர் வந்து குக்கரில் வச்சா குழஞ்சு போயிடுது, அடி பிடிச்சிருது அப்படின்லாம் சொல்கிறீங்க இல்லையா. இந்த மாதிரி வச்சிட்டிங்கன்னா அடியும் பிடிக்காது, குலையவும் செய்யாது. அடியில் பாருங்கள், அடியே பிடிக்கல, அப்படியே சூப்பராக இருக்குது. மேலே எப்படி இருக்கோ அப்படி தான் கீழே இருக்குது. தலப்பாக்கட்டி சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதை சாப்பிட்றதுக்கு இனி நம்ம தலப்பாக்கட்டி ஹோட்டலுக்கு போகவே வேணாம். நம்ம வீட்டிலையே சூப்பரான ஒரு தலப்பாக்கட்டி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது போல் தலப்பாக்கட்டி பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.